போலீஸ் தாக்கியதால் உயிரிழந்ததாக அவரது மனைவி குற்றச்சாட்டு வைத்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று இறந்த ராஜாவின் உடல் விழுப்புரம் இடுகாட்டில் மறு உடற்கூராய்வு நடைபெற்று வருகிறது. சென்னை மதுரை மருத்துவர்கள் மறு உடற்கூராய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் நீதிபதி ராதிகா, மாவட்ட ஆட்சியர் சி பழனி, எஸ்பி உள்ளிட்டவர்கள் முன்னிலையில் மறு உடற்கூராய்வு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் 9/4/2024 அன்று ஜிஆர்பி தெரு பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரை போலீஸ் தாக்கியதால் உயிரிழந்ததாக அவருடைய மனைவி குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனால் அவருடைய கணவர் மரணம் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயர் நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் மறு உடற்கூராய்வு செய்ய உத்தரவிட்டார். இந்நிலையில் இன்று காலை விழுப்புரம் KK ரோட்டில் உள்ள இடுகாட்டில் புதைக்கப்பட்டுள்ள ராஜாவின் உடலை தோண்டி எடுக்கப்பட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி பழனி முன்னிலையில் மறு உடற்கூராய்வு செய்யப்பட்டு வருகிறது. மதுரை மருத்துவர் ராமலிங்கம், சென்னை மருத்துவர் சதாசிவம், மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் தலைமையில் விழுப்புரம் துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ராதிகா, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி பழனி, விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவராஜ் உள்ளிட்டவர்கள் முன்னிலையில் மறு உடற்கூராய்வு நடைபெற்று வருகிறது. 75க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு மறு உடற்கூராய்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 7 Green News செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்.